ஒரு 20 வயது இளம்பெண் திருமணமாகி தன்னுடைய கணவன் வீட்டுக்கு போறா. அவ கணவன் வீடு ரொம்ப விசித்திரமா இருக்கு. அங்க ஒரு ரகசியம் புதைஞ்சிருக்கு. அது என்ன ரகசியம் அப்படின்னு உடைபடுற தருணத்துல அவளுக்கு ஒண்ணு மட்டும் புரியுது, தான் ஒரு மோசமான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம், அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழியே கிடையாதுன்னு. அதுக்கப்புறம் அவ என்ன பண்ணுனா, அந்த இடத்துல இருந்து தப்பிச்சாளா இல்லையான்றதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கதையா சொல்ல போறேன். சில நேரம் நம்ம யோசிக்கிறோம்ல, பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம், இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்ல, மீள்றதுக்கு வேற வழியே இல்லன்னு. இந்த கதையை கேட்ட பிறகு அந்த மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு வரவே வராது. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி. சுமார் 40 வருஷத்துக்கு முன்னாடி ஆந்திரால அனுபமான்னு ஒரு பொண்ணு இருந்தா. அவளுக்கு சின்ன வயசா இருக்கும் போதே அவ அம்மாவும் அப்பாவும் இறந்து போயிட்டாங்க. தன்னோட பாட்டியோட ஆதரவுல அனுபமா வளர்ந்து வந்தா. அவங்க பாட்டி கிட்டையும் பெருசாலாம் வசதி கிடையாது. அதனால அனுபமா ரொம்ப படிக்கல. 14 வயசுலயே படிப்பை நிறுத்திட்டு ஒரு மில்லுக்கு வேலைக்கு போயிட்டா. தனக்கு கிடைச்ச சொற்ப வருமானத்துல தன்னோட பாட்டியையும் கவனிச்சுக்கிட்டா. நாட்கள் நகர்ந்து போச்சு. அனுபமாவுக்கு 20 வயசாச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த மில்லுக்கு வயதான நபர் ஒருத்தர் வந்தாரு. அந்த மில் ஓனரோட சொந்தக்காரர்ங்கிற பேர்ல வந்த அந்த வயதான நபர் கொஞ்ச நேரம் அனுபமாவையே உத்து பார்த்தாரு. நேரா அவ வீட்லயே போய் அவ பாட்டி கிட்ட அவளை பெண் கேட்டாரு. அவரு திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக இல்ல, அவரோட தம்பி ஒருத்தருக்கு அனுபமாவை திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்காக. ஆனா அந்த இடத்துல ஒரு சிக்கல் என்னன்னா, அந்த வயதானவருடைய தம்பிக்கு அனுபமாவை விட 20 வயசு ஜாஸ்தி. மேலும் ஏற்கனவே அவருக்கு திருமணமாகி இருந்தது. ஆனா திருமணமாகி 15 வருஷம் ஆன பிறகும் அவருக்கும் அவர் மனைவிக்கும் குழந்தைகள் கிடையாதான். அவங்க மனைவிக்கு பிரச்சனை இருக்குன்னு, அதுக்கு மேல அவங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னு மருத்துவர்களும் சொல்லிட்டாங்களாம். அதனால அந்த நபருக்கு 2வது மனைவியாக அனுபமாவை பெண் கேட்டு வந்திருந்தாரு அந்த முதியவர். அவ பாட்டி முதல்ல யோசிச்சாங்க. ஆனா 5 நிமிஷத்துல கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன்னாங்க. அனுபமா அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தன்னோட பாட்டி கிட்ட சண்டை போட்டா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், நான் மில்லுல வேலை பார்த்துட்டு உங்க கூடவே இருந்துடுறேன்னா. ஆனா தான் காலத்துக்கு பிறகு அவளுக்கு யாருமே துணை கிடையாதுன்னும், யார் துணையும் இல்லாம இருக்கிறது பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அவளை திருமணத்துக்கு சம்மதிக்க வச்சாங்க பாட்டி. அடுத்த 5 நாட்கள்ல எல்லாம் வேகமா நடந்துச்சு. ஒரு சிறிய கோவில்ல வச்சு அனுபமாவுக்கும் அந்த நபருக்கும் திருமணம் நடந்துச்சு. கண்கள்ல கண்ணீரோட, மனசு முழுசும் 1000 கேள்விகளோட தன்னோட கணவன் வீட்டுக்கு பயணப்பட்டு போனா அனுபமா. அவ அவ்வளவு நாள் இருந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு நகரம்தான். வசதிதான் பெருசா இல்லையே ஒழிய நிம்மதியா இருந்தா. ஆனா திருமணமாகி போன இடம் போக்குவரத்து வசதிகள் கூட இல்லாத ஒரு கிராமம். அவ கணவன் வீட்லயும் நிறைய பேர் இருந்தாங்க. எல்லார பாக்குறதுக்கும் அனுபமாவுக்கு பயமா இருந்துச்சு. குறிப்பா அவளோட கணவனை பாக்குறதுக்கு ரொம்பவே பயமா இருந்துச்சு. ஆனாலும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த வீட்டுல இருக்கிறவங்களோட ஒத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணனா அனுபமா. 5 நாட்கள் கடந்து போச்சு. 5வது நாளோட முடிவுல அனுபமாவுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. அதாவது பேருக்குதான் அவளை திருமணம் செஞ்சு கூட்டிட்டு வந்திருக்காங்க. மத்தபடி அவரோட முதல் மனைவி அதே வீட்டுலதான் இருந்தாங்க. அந்த குடும்பத்தோட மொத்த அதிகாரமும் அவங்க கையில தான் இருந்துச்சு. அதை விட முக்கியமான விஷயம், அவங்க வயிறு வீங்கி போயிருந்துச்சு. அனுபமா கவனிச்சு பார்த்தா அந்த வயிறு பார்த்தா சாதாரண வயிறு மாதிரி இல்ல, கர்ப்பஸ்திரீகளுடைய வயிறு மாதிரி இருந்துச்சு. அது ஒரு 6 மாசம் கர்ப்பமா இருந்தா வயிறு எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு அவங்க வயிறு பெருசா இருந்துச்சு. அனுபமாவுக்கு அதை பார்த்ததுல இருந்து குழப்பம். ஒருவேளை உண்மையாவே அவங்க கர்ப்பமா இருந்தா அது நல்ல விஷயம்தான். ஆனா இந்த அளவுக்கு வயிறு பெருசா இருக்குதுன்னா தனக்கு குழந்தை வரப்போகுதுன்னு அவங்க 2 பேருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது தன்னை ஏன் கல்யாணம் பண்ணணும், அதுவும் இவ்வளவு அவசரமா திருமணம் செஞ்சு தன்னை எதுக்காக இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படிங்கறது அனுபமாவோட கேள்வி. ஆனா அவ மனசுல இருந்த எந்த கேள்விக்கான பதிலும் அவளுக்கு கிடைக்கவே இல்ல. அந்த வீட்டுல இருக்கிறவங்க யாருமே அவ கூட பேசுறதும் இல்ல. கணவரும் கூட சேலை கட்டுன ஒரு பொம்மையை எப்படி நடத்துவாங்களோ அப்படிதான் அனுபமாவை நடத்தினாரு. அவ மனசு விரக்தி அடைஞ்சிச்சு. அந்த வீட்டுல ஏதோ மர்மம் இருக்கு, தன்னோட கல்யாணத்துக்கு பின்னாடி ஏதோ ரகசியம் இருக்குன்னு அவளுக்கு உறுதியா தோணுச்சு. இப்படி இருக்கும்போது அந்த ஊர்ல விமர்சையா கொண்டாடப்படுற ஒரு திருவிழாவும் வந்துச்சு. நம்ம ஊர்ல எல்லாம் திருவிழா அழைப்பு வந்தா சொந்தக்காரங்க தானே வீட்டுக்கு வருவாங்க. ஆனா அனுபமாவோட வீட்டுல ரொம்ப வித்தியாசம். திருவிழா அழைப்பு வந்த அடுத்த நாளே ஒரு மந்திரவாதி பெண் அந்த வீட்டுக்கு வந்தா. அந்த வீட்டுல இருக்கிறவங்களும் அவளை ராணிய கவனிச்ச மாதிரி கவனிச்சாங்க. அவளுக்குன்னு தனி அறை, அவளுக்கான ஒரு சமையல், அவளுக்குன்னு ஒரு வேலைக்காரன். அதெல்லாம் பார்க்கும்போது அனுபமாவுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அதை விட ஆச்சரியம் இரவு நேரங்கள்ல அவ செஞ்ச பூஜை தான். பொதுவா நம்ம ஊர்ல பாக்குற எந்த சாமி படமும் அந்த பூஜையில இருக்காது. வெறும் எலும்புக்கூடுக்கு தான் அவ பூஜை பண்ணுவா. அந்த பூஜை முடிஞ்ச பிறகு ஏதோ ஒரு தீர்த்தம் கொடுப்பா. அந்த தீர்த்தத்தை குடிச்ச பிறகு அனுபமாவ அறைக்கு வருவா. அவளுக்கு தூக்கம் வரும். அதுக்கப்புறம் அங்க என்ன நடக்குதுன்னு அவளுக்கு தெரியவே தெரியாது. சரியா அந்த மந்திரவாதி பெண் அந்த வீட்டுக்கு வந்த 4வது நாள் அனுபமாவுக்கு பொறி தட்டுச்சு.
ஒருவேளை அவ கொடுக்கிற தீர்த்தத்துல ஏதாவது மயக்க மருந்து கலந்து கொடுத்திருப்பாளோ, அதான் அறைக்கு வந்த உடனே நம்ம தூங்கிடுறோமோ. ஒருவேளை நம்ம தூங்கின பிறகு இது வீட்டுல வேற ஏதாவது நடந்துச்சுன்னா, அதுல நம்ம மனசுல இருக்கிற கேள்விகளுக்கான பதில் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி தோணவுமே அந்த 4வது நாள் பூஜைக்கு பிறகு அவளுக்கு கொடுக்கப்பட்ட தீர்த்தத்தை அனுபமா குடிக்கவே இல்லை. அந்த இரவும் வழக்கம் போல தூங்க போனா. எல்லார் முன்னாடியும் தூங்குற மாதிரி நடிச்சா. சரியாவாத மாதிரி நடிச்சு ஒரு 1/4 மணி நேரம் கடந்த பிறகு அந்த வீட்டுல சலசலப்பு கேட்டுச்சு. அவளை தவிர அந்த வீட்டுல இருக்கிற மத்த எல்லாரும் மந்திரவாதியுடைய அறைக்கு போனாங்க. அந்த அறையுடைய கதவை பூட்டிக்கிட்டாங்க. எல்லாரும் போயிட்டாங்க. தன்னை பாக்குறதுக்கு வேற யாரும் இல்லைன்னு தெரிஞ்சதும் அனுபமா படுக்கையில இருந்து எழுந்தா. அவளுக்கு புத்தி கூர்மை ஜாஸ்திங்க. அந்த வீட்டுக்கு வந்த பிறகு எப்போ அவளுக்கு அவங்க எல்லார் மேலயும் சந்தேகம் வந்துச்சோ அப்பவே அந்த வீட்டை நல்லா ஆராய்ஞ்சு வச்சிருந்தா. அந்த வீட்டோட முக்கு மூளை எல்லா பகுதியும் தெரிஞ்சு வச்சிருந்தா. அதனால அவளுக்கு அந்த மந்திரவாதியுடைய அறையின் மேல் பகுதியில் இருந்த துவாரத்தை பத்தி நல்லாவே தெரியும். மாடியில ஒரு சந்து இருக்கும். அந்த சந்துக்குள்ள பழைய பொருள் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த சந்துக்குள்ள நுழைஞ்சா இந்த துவாரத்தை பார்க்கலாம். துவாரம் வழியா அந்த அறைக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அனுபமாவுக்கு இது ஞாபகம் வர சரியா அந்த இடத்துக்கு போனா. துவாரத்தின் வழியா அந்த அறையில என்ன நடக்குதுன்னு உத்து பார்த்தா. அவங்க பேச பேச ஒவ்வொரு ரகசியமா உடைபட அனுபமாவோட ரத்தம் உறைஞ்சு போச்சு. அப்படி அவ என்ன கேட்டான்னு நம்மளும் தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி அந்த வீட்டுல என்ன நடந்ததுங்கிறத நம்மளும் தெரிஞ்சுக்கணும். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரிதான் அனுபமா இப்ப திருமணம் செஞ்சிருக்கிற அந்த நபருக்கு பல வருடங்கள் குழந்தை இல்லாம இருந்துச்சு. சொல்ல போனா அவங்க வீட்டுல யாருக்குமே குழந்தை இல்ல. அப்போதைக்கு அந்த குடும்பத்தோட கடைசி மகனான அனுபமாவோட கணவனுக்கு மட்டும்தான் இதுக்கு மேல குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பும் இருந்துச்சு. ஒரு மந்திரவாதிய பாக்கலான்னு அவங்க முடிவு செஞ்சாங்க. தெரிஞ்சவங்க மூலமா நல்லம்மான்ற மந்திரவாதிய கூப்பிட்டு பரிகாரம் செஞ்சாங்க. அவ செஞ்ச பரிகாரமா இல்ல எதேச்சையாவான்னு தெரியல. அடுத்த மாதமே அந்த நபருடைய மனைவி கருவுற்றாங்க. அந்த வீட்டுல இருக்கிறவங்க நல்லம்மாவை தெய்வம் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த இடத்துலதான் ஒரு சிக்கலும் வந்துச்சு. அந்த நபருடைய மனைவி கருவுற்றாங்கன்னு சொன்னேன்ல, அதை கேள்விப்பட்ட அடுத்த வாரத்துல இருந்தே அந்த குடும்பத்துல எதிர்மறையான நிகழ்வுகள் நிறைய நடக்க ஆரம்பிச்சிச்சு. பயிர்கள் கருகுச்சு, வியாபார கப்பல் மூழ்குச்சு, குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு உடல் நலமும் சரியில்லாம போச்சு. அதனால அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க மறுபடியும் நல்லம்மா கிட்ட போனாங்க. நல்லம்மாவும் தன் பங்குக்கு ஒரு பரிகாரத்தை சொன்னா. அந்த பரிகாரம் தான் அனுபமாங்க. அதாவது அந்த குழந்தை உருவான நேரம் சரியில்லைன்னு, அந்த குடும்பத்துல இருக்கிற யாருக்குமே இப்ப அதிர்ஷ்டம் இல்லைன்னு, யாராவது ஒரு அதிர்ஷ்டசாலி பெண்ணை கூட்டிட்டு வந்து அந்த குடும்பத்துல 15 வருஷம் வச்சிருக்கணும்னு ஒரு கேவலமான விஷயத்த சொன்னா நல்லம்மா. அதுலயும் அந்த அதிர்ஷ்டசாலி பெண் எப்படி இருக்கணுமா பாருங்க. அவளோட இடது கண்ணுல மச்சம் இருக்கணுமா, இடது கையில ஒரு விரல் கூடுதலா இருக்கணுமா. அதனால இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை அவங்க தேட ஆரம்பிச்சாங்க. மில்லுல வச்சு இந்த அடையாளங்களோட அனுபமாவை பார்த்ததும் அவளை தங்களுக்கு இரையாக்குனாங்க. ஆனா அந்த இடத்துலதான் அவங்க தப்பா கணக்கு போட்டிருப்பாங்க போல. இந்த பொண்ணு பெருசா படிக்கல, இதுக்கு விவரம் எல்லாம் தெரியாதுன்னு சொல்லி அவளை கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆனா வந்த கொஞ்ச நாள்லயே அனுபமா புத்திசாலின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அன்னைக்கு அந்த அறையில வச்சும் கூட அத பத்தி தான் பேச்சு நடந்துச்சு. அனுபமா ரொம்ப புத்திசாலியா இருக்கானோ, இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சா ஏதாவது பிரச்சனை பண்ணுவானோ நல்லம்மா கிட்ட சொன்னாங்க அந்த வீட்டுல இருக்கிறவங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? ஒத்து வந்தா பாருங்க, இல்லன்னா கையிலையும் காலையும் சங்கிலிய கட்டி ஒரு அறைக்குள்ள பூட்டி போடுங்க. யாராவது கேட்டா பைத்தியம்னு சொல்லிக்கலாம். ஆனா 15 வருஷம் அவ இந்த வீட்டுலதான் இருக்கணும், அதை மட்டும் மறக்காதீங்கன்னு இரக்கமே இல்லாம சொன்னா நல்லம்மா. துவாரம் வழியா இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அனுபமாவுக்கு கையும் காலும் நடுங்குச்சு. அந்த இடத்துல அவ கத்தலாம், அழலாம், கூப்பாடு போடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா எதை பண்ணாலும் அடுத்த நிமிஷமே கையில கால சங்கிலிய மாட்டி பைத்தியம்னு முத்திர குத்தி ஒரு அறைக்குள்ள அடைச்சிருவாங்க. அவங்க எல்லாம் வேற பணக்காரங்க, அதிகாரம் படைச்சவங்க, அவளால என்ன செய்ய முடியும்? அதனால அவ புத்திசாலித்தனமா யோசிச்சா, இது எதுவுமே நமக்கு தெரியாத மாதிரி நடிக்கணும், பொறுமையா இருந்து நேரம் வரும்போது இந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும்னு அவ முடிவு செஞ்சா. அமைதியா வேலை பார்த்துட்டு அந்த வீட்லயே இருந்தா. ஆனா ஒவ்வொரு நாள் இரவும் அங்கிருந்து தப்பிக்கணும்னு மட்டும் அவளுக்கு தோணிட்டே இருக்கும். ஏன்னா அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்குமே மூட நம்பிக்கை ஜாஸ்தி. இன்னைக்கு அந்த நல்லம்மா அவளை கூட்டிட்டு வர சொன்னாங்க, கூட்டிட்டு வந்தாங்க. ஒருவேளை நாளைக்கு கொல்ல சொன்னா கொன்றுவாங்கல்ல. அளவு கடந்த மூட நம்பிக்கை இருக்கிறவங்க கிட்ட யார்தான் இருக்க முடியும்? அதனால ஒவ்வொரு இரவும் அங்கிருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தான் யோசிப்பா அனுபமா. மாதங்கள் கடந்து போச்சு. சரியா அவளுக்கு திருமணம் முடிஞ்சதுல இருந்து 3வது மாதம் அந்த வீட்டு பெண்ணுக்கு குழந்தை பிறந்துச்சு. அந்த இடத்த தனக்கு சாதகமாக்கிக்கிட்டா அனுபமா. அடடா, நான் இததான் வேண்டிட்டே இருந்தேன், அக்காவுக்கு குழந்தை பிறக்கணும்னு தான் நான் நினைச்சிட்டே இருந்தேன். நல்ல வேளை குழந்தை பிறந்துருச்சு. ஆனா எனக்கு ஒரு நேர்த்தி கடன் இருக்கு. இங்க இருந்து கொஞ்ச தூரத்துல ஒரு கோவில் இருக்குல்ல, அந்த கோவில்ல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அங்க பிரதட்சணம் செய்யறதா நான் வேண்டிக்கிட்டேன்.
அதை நான் நிச்சயமா செய்யணும், இல்ல குழந்தைக்கு ஏதாவது வந்துரும்னு சாதுரியமான ஒரு பொய்ய சொன்னான். அவங்களும் அதை ஒத்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 2 அடியாட்களை அவளுக்கு காவலுக்கு போட்டு அவளை கோவிலுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா அனுபமா போட்டிருந்த திட்டத்தை அவங்க யாருமே யூகிக்கல. ஆமாங்க, போக்குவரத்து அதிகமில்லாத அந்த கிராமத்துல ஒரே ஒரு ரயில் நிறுத்தம் மட்டும் இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை மட்டும் ஒரு ரயில் அந்த கிராமத்துக்கு வந்து போச்சு. ஒரு தடவை குடும்பத்தோட கோவிலுக்கு போகும்போது அந்த ரயிலோட சத்தத்தை அனுபமா கேட்டிருக்கா. திருமணமாகி அந்த ஊருக்கு வந்த அன்னைக்கு அவங்களோட கார் ஒரு ரயில் வந்ததால நிறுத்தி வைக்கப்பட்டதையும் அவ பாத்திருக்கா. அதனால அவளுக்கு நல்லா தெரியும் வெள்ளிக்கிழமை அந்த ஊருக்கு ஒரு ட்ரெயின் வரும். ஆனா அதுக்குன்னு முதல் வெள்ளிக்கிழமையே அந்த ரயில்ல ஏறி எல்லாம் போக முடியாது. அவளுக்கு ரயில் நிலையம் எங்க இருக்குன்னே தெரியாது. போற வேகத்துக்கு அடியாட்களும் பிடிச்சிருவாங்க. அதனால அடிக்கடி கோயிலுக்கு போய் சுத்தி தனக்கு சாதகமா என்னெல்லாம் இருக்குன்னு பாத்துட்டு தான் அவ ஒரு திட்டமே போடணும். பொறுமையா அதையும் செஞ்சா அனுபமா. தொடர்ந்து 4 மாதங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தவறாம கோவிலுக்கு போனா. இந்த இடத்துலதான் அவளோட புத்திசாலித்தனத்தை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அவ என்ன நேர்த்தி கடன் வேணாலும் வேண்டியிருக்கலாம். ஆனா அவ எதனால அங்க பிரதர்ஷனம் வேண்டுனா தெரியுமா? அத வேண்டுனா மட்டும்தான் கோவிலுக்கு பின்னாடி போற வாய்ப்பு அவளுக்கு கிடைக்கும். அதான் இந்த உடையெல்லாம் மாத்துறதுக்காக போகணும்ல, அதுக்கு ஒரு 10-15 நிமிஷமாவது ஆகும்ல. அது வரைக்கும் அடியாட்கள் கோவில்ல காத்திருந்துதானே ஆகணும். அதுவும் கூட்டம் எல்லாம் இருந்துச்சு, நான் காத்திருந்தேன்னு சொன்னா 1/2 மணி நேரம்னாலும் அவங்க காத்திருந்துதான் ஆகணும். சொல்ல போனா அந்த 1/2 மணி நேரத்தை தான் தனக்கான நேரமா எடுத்துக்கிட்டா அனுபமா. ஆமாங்க, ஒவ்வொரு முறையும் படபடன்னு ஆடைய மாத்திக்கிட்டு ரயில் நிலையத்தை நோக்கி அவ கால்கள் ஓடும். அந்த கோவில்ல இருந்து ரயில் நிலையத்துக்கு போக எவ்வளவு நேரம் ஆகும், குறுக்கு வழி ஏதாவது இருக்கா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ரயில் எந்த நேரத்துக்கு வருது, இது எல்லாமே அவளுக்கு தெரிஞ்சாதான் அவ தப்பிக்க முடியும் இல்லையா? ஓடிய கால்கள் இது எல்லாத்தையும் அவளுக்கு சொல்லி கொடுத்துச்சு. சரியாக அந்த வீட்டுல குழந்தை பிறந்ததுல இருந்து 6வது மாசம் ஒரு திட்டம் தயாராச்சு. திட்டம் நிறைவேற நாளும் வந்துச்சு. அந்த நாள் எப்பவும் போல எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு பூஜைக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கிட்டு கோவிலுக்கு கிளம்பின அனுபமா கூடவே அந்த அடியாட்களும் பின்தொடர்ந்து வந்தாங்க. அன்னைக்கும் அந்த பூஜை நடந்துச்சு. அன்னைக்கும் அந்த நேர்த்தி கடன் நடந்துச்சு. அன்னைக்கும் உடை மாற்றுவதற்காக அனுபமாவின் கால்கள் அந்த கோவிலுக்கு பின்புறம் போச்சு. ஆனா அப்படி போன கால்கள் 1/2 மணி நேரம் ஆகியும் திரும்பி வரல. அடியாட்கள் பதபதச்சாங்க. பக்கத்திலேயே ரயில் சத்தம் கேட்கவும் அனுபமா அதுலதான் தப்பிச்சிருப்பான்னு யூகிச்சாங்க. நேரா அந்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டு ஆட்கள் கிட்ட நடந்தத சொல்லி வச்சாங்க. அனுபமாவோட கணவருக்கு தலையே சுத்திருச்சு. அவங்க நம்பிக்கை என்ன, அனுபமா எவ்வளவு நாள் அந்த வீட்டுல இருக்காளோ அவ்வளவு நாள் தான் அவங்களுக்கு அதிர்ஷ்டம். அவளே அங்க இருந்து போயிட்டா அதிர்ஷ்டம் போயிரும்ல. அதை விட அவங்கள ஏமாத்துற அளவுக்கு ஒரு பொண்ணுக்கு எப்படி தைரியம் இருக்கலாம்? கோவப்பட்டாங்க. சுத்தி இருக்கிற அத்தனை ஊர்லயும் அவங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை அடியாட்களையும் அனுபமாவை தேட சொன்னாங்க. அடுத்து வர்ற 2 நிறுத்தங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச அடியாட்கள் உண்டு. அதனால எல்லாருக்கும் தகவல் சொன்னாங்க, எல்லாரையும் தேட சொன்னாங்க. ஆனா அப்படி தேடியும் அடுத்து வந்த 2 நிறுத்தங்கள்ல அந்த அடியாட்கள் ஏறி ரயில் முழுவதும் தேடியும் அனுபமாவை கண்டுபிடிக்க முடியல. அவள மாதிரியே உடை அணிந்த, அவள மாதிரியே நீளமான கூந்தல் கொண்ட எந்த பெண்ணும் அந்த ரயிலுடைய எந்த பெட்டியிலையும் இல்ல. ஏன் தெரியுமா? அந்த ரயில்ல ஏறின அடுத்த நொடியே தலையை சிரைத்து கொண்டு உடையை மாற்றிக்கொண்டு ஒரு ஆண் போல வேடமிட்டு கொண்டாள் அனுபமா. அவளுக்கு இவங்களெல்லாம் பத்தி ஏற்கனவே தெரியுங்க. அவ தப்பிச்சு போனா அடுத்தடுத்து அவங்க எப்படி தேடுவாங்கன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அந்த 6 மாசமும் அவ சும்மா கோயிலுக்கு போனா, சும்மா ரயில் நிலையத்துக்கு போனான்னு நினைச்சீங்களா? கிடையாதுங்க. அவளுக்கு தேவையான ஒவ்வொரு பொருளையும் சேகரிச்சா. ஒவ்வொரு பொருளையும் ரயில் நிலையத்துக்கு போற வழியில ஒவ்வொரு இடமா ஒளிச்சு வச்சா. பணம், கத்தி, துண்டு, துணிமணி, சுருட்டு எல்லாம். அதுக்கப்புறமும் கூட அந்த ரயில் எங்க போய் சேருதோ அங்க போனா மாட்டிக்குவோன்னு சொல்லி இடையில பல இடங்கள்ல நின்னு பல ரயில்களில் பல திசைகளுக்கு பிரயாணிச்சு கோவாவுக்கு போய் அவள் பயணம் முடிஞ்சது. இதுல பாத்தீங்களா, அவ வாழ்க்கையில ஒரு கட்டத்துல தெரியக்கூடாத ஒரு பெரிய உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா. மாட்டக்கூடாத ஒரு தவறான இடத்துல மாட்டிக்கிட்டா. ஆனா கத்தல, கூப்பாடு போடல, பிரச்சனை பண்ணல, தனக்குத்தானே எதையும் ஊதி பெருசாக்கல. மாற பொறுமையா இருந்தா, தெளிவா சிந்திச்சா, புத்திசாலித்தனமா யோசிச்சு தனக்கான வழிய தானே செதுக்குனா. கொஞ்சம் பசகிருந்தா கூட பைத்தியக்கார பட்டத்தோட ஒரு அறையில தான் கிடக்கணும். ஆனா அனுபமா முட்டாள்தனமா எதுவுமே செய்யல. அப்படிதான் இருக்கணும். சில இடங்கள்ல காத்திருக்கணும், சில இடங்கள்ல அமைதியா இருக்கணும், சில இடங்கள்ல பல்ல கடிச்சுக்கணும். எல்லாத்துக்கும் மேல மீண்டு வரணுங்கிறதுல மட்டும் உறுதியா இருக்கணும். அப்படி இருந்தா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எந்த நிலையில இருந்தாலும் சரிங்க, இந்த நிலை மாறும், நீங்க மீண்டு வருவீங்கன்னு சொல்லி இந்த கதையை முடிச்சுக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு கதையோட மறுபடியும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி. நன்றி, வணக்கம்.